வாவாத்தியார் படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சொத்தாட்சியருக்கு செலுத்த வேண்டிய 21 கோடியே 85 லட்சம் ரூபாயை செலுத்தியிருக்கும் நிலையில் படத்திற்கு நீடித்து வந்த சிக்கல் விலகியிருக்கிறது. நடிகர் கார்த்தியின் வாவாத்தியார் திரைப்படம் சந்தித்து வந்த வழக்கு முடிவுக்கு வந்ததன் பின்னணி என்ன? சோதுகவும் காதலும் கடந்து போகும் உள்ளிட்ட படங்களை இயக்கிய நலன் குமாரசாமி இயக்கத்தில் கார்த்தி நடித்துள்ள திரைப்படம் வாவாத்தியார். ஸ்டூடியோ கிரீன் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படம் கடந்த மாதமே வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சந்தித்த நிதி வழக்கு காரணமாக படம் வெளியாவது தள்ளி போனது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விஜயின் ஜனநாயகன், சிவகார்த்திகேயனின் பராசக்தி ஆகிய படங்கள் திரைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்காததால் பட ரிலீஸ் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. கடைசி நேரத்தில் தணிக்கை சான்றிதழை பெற்ற சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படம் மட்டும் பொங்கலை ஒட்டி திரைக்கு வந்துள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மற்ற படங்களும் திடீரென பொங்கல் ரேஸில் குதித்துள்ளன. அந்த வகையில் கார்த்தியின் வாவாத்தியார் திரைப்படமும் பொங்கலுக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது. இதையொட்டி திரைப்படம் மீதான தடையை நீக்க கோரி தயாரிப்பு நிறுவனமான ஸ்டூடியோ கிரீன் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றமும் தள்ளுபடி செய்தது. இதனால் படத்தின் வெளியீட்டில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வந்தது. பட வெளியீட்டிற்கு தடை விதிக்கப்பட்டதற்கு தயாரிப்பாளர் வாங்கிய கடனே காரணம் என கூறப்படுகிறது. மறைந்த தொழிலதிபர் அர்ஜுன்லால் சுந்தர்தாஸ் என்பவரிடம் இருந்து திரைப்பட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா கடன் வாங்கியிருந்தார். தற்போது அர்ஜுன்லால் சுந்தர்தாஸ் திவாலானவர் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் அவரது சொத்துக்களை சென்னை உயர்நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சொத்தாட்சியர் நிர்வகித்து வருகிறார். இந்நிலையில் அர்ஜுன்லால் சுந்தர்தாஸிடமிருந்து ஸ்டூடியோ கிரீன் பட தயாரிப்பு நிறுவனம் பெற்ற 10 கோடியே 35 லட்சம் ரூபாய் கடனை வட்டியுடன் சேர்த்து 21 கோடியே 78 லட்சத்து 50,000 ரூபாய் செலுத்த ஞானவேல் ராஜாவுக்கு உத்தரவிட வேண்டும் என்று சொத்தாட்சியர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதுவரை ஸ்டூடியோ கிரீன் நிறுவனம் தயாரித்துள்ள வாவாத்தியார் திரைப்படத்தை வெளியிட இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பணத்தை திரும்பச் செலுத்தும் வரை வாவாத்தியார் படத்தை வெளியிடக்கூடாது என தடை விதித்து உத்தரவிட்டது. இதனால் தான் படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி SM சுப்பிரமணியம் தலைமையிலான அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது ஸ்டூடியோ கிரீன் 3 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கான DDயை பட தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தது. ஆனால் மீதி தொகையையும் செலுத்தினால் மட்டுமே படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் செய்யலாம் என நீதிபதிகள் திட்டவட்டமாக கூறினர். வரும் 14ஆம் தேதி படம் ரிலீஸ் என அறிவிக்கப்பட்டிருக்கும் சூழலில் வேறு வழியில்லாத நிலையில் மொத்த தொகையான 21 கோடியே 85 லட்சம் ரூபாய் பணத்தையும் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா தரப்பில் சொத்தாட்சியரிடம் செலுத்தப்பட்டது. இதையடுத்து வாவாத்தியார் படத்திற்கு நீடித்து வந்த தடை நீங்கி இருக்கிறது.